உறவுகளுக்கு வணக்கம். இந்திரதேச மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவரும் தமிழக தேவேந்திர குல வேளாளர் நலச்சங்கத்தின் தலைவருமான பாச ராஜேந்திரன் அவர்கள் நேற்று இரவு கடும் நெஞ்சுவலியால் பாதிக்கப்பட்டு நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தியை அறிந்து மிக்க வேதனையுடன் இந்த பதிவை பதிவிடுகிறேன். தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காகவே அல்லும் பகலும் உழைத்த ஒரு உத்தமர், திருச்சியில் தியாகி இமானுவேல் சேகரன் சிலையை நிறுவிட வேண்டும் என்று அள்ளும் பகலும் போராடிய ஒரு மாமனிதன், தேவேந்திர குல வேளாளர்களின் அரசாணைக்காக போராடியவர், தேவேந்திர வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்றியே ஆக வேண்டும் என அனுதினமும் குரல் கொடுத்தவர். இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மூலையிலும் ஒரு தேவேந்திரன் பாதிக்கப்பட்டால் உடனடியாக களத்திற்கு சென்று உரிமை குரல் கொடுத்த ஒரு உன்னதமான மனிதன் நம்மை விட்டு பிரிந்திருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. தேவேந்திர குல மக்களுக்கு என்று பல்லர் வரி முதலில் தமிழகத்தில் இந்தியாவில் பல்லர் டாக்ஸ் என்று கட்டப்பட்ட ஒரே சமுதாயம் எங்களது பட்டியல் வெளியேற்றம் மற்றும் எங்களது தியாகி இமானுவேல் சேகரனுடைய சிலையை திருச்சியில் நிறுவுவது, புகழ்பெற்ற சமயபுரம் திருக்கோயிலில் தேவேந்திர குல வேளாளர் ஒருவரை அறங்காவல் குழு தலைவராக நியமித்திட்டது. படித்த இளைஞர்கள் 1.5 கோடி பேர், எம்ப்ளாய்மெண்ட்டில் 80 லட்சம் பேர் பதிவு பெற்ற இளைஞர்கள். இவர்கள் அத்தனை பேருக்கும் தகுதியின் அடிப்படையில் முதலமைச்சர் தலையிட்டு லஞ்ச லாவணியம் இல்லாமல் அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை. 4வது கோரிக்கையாக துறையூர் பிரிவு ரோட்டில் நீண்ட நெடுகாலமாக ஐயா போராட்ட வீரர் மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்களுடைய சிலையை நிறுவிட வேண்டும். அடுத்ததாக புதிதாக கட்டப்பட்டுள்ள பஞ்சப்பூர் பஸ் நிலையத்திற்கு எங்களது ஐயா இமானுவேல் சேகரனுடைய பெயரை சூட்டுதல். ஐயா இமானுவேல் சேகரன் ஒரு ராணுவ வீரர். சேகரன் ஒரு ராணுவ வீரர். அது இல்லாம மத்திய அரசால் அவருடைய அஞ்சல தலையை இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தியவர். அவர் ஒரு ராணுவ வீரர். அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துவிட்டு இந்த தேவேந்திர குல மக்களுக்காக போராடியவர், உயிர் நீத்தவர். அவர் எங்களுடைய குலசாமி. அவருக்கு திருச்சியில் எங்களது அடையாளம் சார்பாக ஒரு சிலை நிறுவ வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் ஆசை.